ஒவ்வொரு வீட்லையும் ஒரு விஜய் இருக்கிறதா சொன்னார், விஜய் இருக்கிறதா சொன்னார். நான் சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு வீட்லேயுமே 3-4 விஜய், 3-4 விஜி, ஒட்டு மொத்தமாக 6 ஓட்டுன்னு 6 ஓட்டுமே டிவிக்கு விஜய் கொண்டு இருக்குங்க. ஒரு மனுஷன் வர்றா, சினிமா விட்டு 220 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற வந்தாலும் வர்றாரு, நமக்காக வர்றாரு, நமக்கு விட்டுட்டு வர்றீங்கிறாரு, ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு போகலாம். அவரை போட்டு இத்தனை பேர் அடிக்கிறாங்களேன்ற அந்த எண்ணம் மக்களுக்கு தோணுச்சு. அது மற்றவர்களே உருவாக்கின ஒரு விஷயம்தான். 25 நிமிஷத்துக்கு மேலே வண்டி நிப்பாட்டி போனவர் வரல, இது யாருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த கோபத்தின் வெளிப்பாடாக இந்த கனடியை வந்து வீட்டின் உரிமையில தான் உடைச்சிருக்கிறதா இப்போ முதற்கட்ட விசாரணையில் தகவல் வந்துருக்கு. இப்போ நீங்கள் அவசரப்பட்டு விஜயுடைய தற்கொலையில் தான் உடைச்சான்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லிட்டீங்களா? இது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய தவறு அது. வணக்கம் சார். வணக்கம். அரசியலில் பல பரபரப்பான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதில் மிக முக்கியமாக விஜய் அவர்களை பற்றி பேசுகிற விஷயங்கள் தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய்க்கு எப்படி இருந்தது, எலெக்ஷனுக்கு அப்புறம் அது எப்படி மாறி இருக்கு, விஜய் மீது உள்ள பார்வை நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன உங்களுக்கு? பட் என்னென்னா, எலெக்ஷனுக்கு முன்பாக 234 தொகுதி நிற்கிறது முதல் வேட்பாளர் இருக்காங்களான்னு கேள்விகள் எடுத்துனாங்க. கூட்டம் நடிகரை பக்கம் வர்ற கூட்டம் நாங்கள், இந்த கூட்டம் ஓட்டாக மாறுமான்னு கேட்டாங்க. பட் இது இப்படி தான் வரும், இதோட சரி விஜய் அவ்வளோதான் அப்படின்னு பேசி தற்கூறிகள் கூட்டம், விசிலடைச்சாங்க கூட்டங்கள்னு சொல்லி ரொம்ப தாறுமாறாக பேசினாங்க. அவரோட நடித்த நடிகர்களே வந்து விஜயை நேருக்கு நேர் நின்று அந்த நெஞ்சில் குத்தினா பரவாயில்ல, பட் பின்னாடி நின்று இந்த முதுகில் குத்தின சம்பவங்கள் நிறையா இருக்குது. விமர்சனங்கள் நிறையா வந்தது. விஜய்க்கு பிடிக்காதவர்கள் தாறுமாறாக திட்டினாங்க, கண்ணாமண்ணான்னு பேசினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த அசிங்கங்களையும் அவமானங்களையும் தாண்டி வந்தவன் தான் இந்த விஜய் அப்படின்னார் ஒரு வார்த்தை. பட் எல்லா விமர்சனையும் கேட்டார், கடந்து போனார், நிறைய விஷயங்கள் பேசலை. வீட்டுக்குள்ளே இருக்க வெள்ளவான்னு சொன்னாங்க, அதுக்கும் பொறுமையாக இருந்தார். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார், பார்த்தாரு, வீட்டிலேருந்து பிறப்பிட்டார். மக்களை நம்பி வந்தேன்னாரு, உங்களை நம்பி வந்துட்டேன்னாரு. எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு நான் எழுந்துட்டு தனியாக வந்திருக்கேன் நான் இப்போ நம்பி அப்படின்னு சொன்னார். அதை மக்கள் வந்து ஒரு விஜயை தனிப்பட்ட ஒரு மனிதனை சுற்றி எல்லாம் அடிக்கிறாங்கும் போது அவருடைய பார்வை எல்லாமே விஜய் மேலேயே போச்சு. நான் ஏற்கனவே சொன்னதான், நீங்கள் வந்து சும்மா அடின்னு அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது பலன்னு தங்கத்தை விட அதிகமாக மின்னும்னு சொல்லியிருந்தேன். விஜயை அப்படி தான் அடின்னு அடிக்கும்போது மக்களுடைய பார்வையில் அவர் தங்கமாக மின்னார். குடும்பத்தில் ஒருத்தராக மாறினார். ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு மாமாவாக, ஒரு மச்சானாக, இவ்வளோ விஷயங்கள் வந்து சுமார்ன விஷயம் பார்க்க முடிஞ்சுது. பெற்றோர்களோட பார்த்தீங்கன்னா என்னோட பிள்ளைன்னு பேச ஆரம்பித்தாங்க. பட் ஏகப்பட்ட விமர்சனங்கள், கருத்து கணிப்புகள் அப்படிங்கிற போர்வையில் வந்து கருத்துக்களை வந்து திணிச்சாங்க. மக்கள் மத்தியில் தேவையில்லாததை சொல்லி டைவெர்ட் பண்ணாங்க. பட் அதை தான் நான் ஏற்கனவே அந்த 21ஆம் அவர் 4 மணிக்கு ஒய்எம்சியில் பேசுகிறது முன்னாடி கூட நான் பேசியிருந்தேன். கருத்து கணிப்புன்ற பேரில் கருத்தை வந்து திணிக்கிறாங்க மக்கள் மத்தியில். ஒரு தவறுதலான ஒரு விஷயம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ கருத்து கணிப்புங்கிறது வந்து எல்லாத்தையும் எடுக்க போகிறதில்ல. ஸோ 2.5 லட்சம் ஓட்டு ஒரு தொகுதியில் 2.5 லட்சம் பேர்கிட்ட எடுக்க போகிறாங்க கிடையாது, ஒரு 1000 பேர்கிட்ட எடுப்பாங்க. அதில் நிறைய பேர் விஜய்னு சொல்லப்பட்ட தகவல் இருக்காது, அப்படியே மறைச்சி பேசின விஷயங்கள் நம்ம இருக்காது. ஸோ சில பத்திரிகைகள் கூட போட்டது இப்போ எல்லாமே கொஞ்சம் மாறுதல் உட்பட்டு நிறைய விஷயங்கள் பேசணும் பார்க்க முடியுது நம்ம. அதனால் இந்த தேர்தலுக்கு முந்தைய கணிப்புகள், கருத்துக்கள், விமர்சனங்கள் எல்லாத்தையும் விஜய் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இதையும் தாண்டி நான் வருவேன்னு சொல்லி தாண்டி வந்தார். நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த எலெக்ஷன் வரதுக்கு 2-3 நாளுக்கு முன்பாக மக்களுடைய மனநிலை மாறும், தலையிலாக மாறும்னு சொல்லியிருந்தேன். ஒரு 5 நாட்களாக 23ஆம் தேதினா ஒரு 16-17ஆம் தேதி போல் தலைகீழாக மாற்றினார். ஒட்டுமொத்த தமிழகத்தை திரும்பி பார்க்க வச்சார், ஒட்டுமொத்த அரசியல் தலைவரை திரும்பி பார்க்க வச்சார், எல்லா மக்களையுமே தன் பக்கம் திரும்ப வச்சார். பேசுகிறதுக்கு அனுமதி தரலையா? 5 நிமிஷம் தான் பேச முடியுமா? நான் ரோட் ஷோ போகிறேன், மக்களை பார்க்குறேன். ரோட் ஷோ போனார், மக்களை சந்தித்தார். ஒவ்வொரு ஏரியாவாக நிறைய ஏரியாக்கள் போக முடியல அவர்னால, பட் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார். ஆனால் ரோட் ஷோ மூலமாக சென்னை மாநிலத்தை கொழுந்து ஓட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எலெக்ஷன் நடந்தது 23ஆம் தேதி, இவ்வளோதான் வாக்கு சதவீதம், எங்களுக்குள்ள வாக்கில் எங்களுக்கு இருக்குது. அவருக்கு என்ன பெருசாக வந்துருப்போது, புதுசாக வந்தவர், கூத்தாடிக்கு என்ன தெரியும், மக்கள் எதாவது கடந்து போயிடுவாங்க அப்படின்னாங்க. 23ஆம் தேதி நடந்தது தேர்தல் புரட்சினே நம்ம சொல்லலாம். நம்ம மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க மக்கள். ஒரு தலைமுறைக்கான தேர்தல்னு சொன்னார். உண்மை, அந்த வாக்கு சாவடிகளை 18, 19, 20 வயசு கடந்து போன சம்பவங்கள் நிறையா இருக்குது. போன முறை நான் இந்த முறை எல்லா பேருமே இந்த ஓட்டுச்சாவடிகள் உள்ளே வந்து வாக்குகள் பதிவான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு, தலைகீழாக மாறி இருக்கு. ஒட்டுமொத்தமாக எல்லா பேருமே 100 பேரை கேட்டால் 80 பேர் விஜய் போட்டதாக ஒரு தகவல் சொல்லுது. அமெரிக்கா, கனடா, ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், துபாய், ஜெர்மன், எவ்வளோ கண்ட்ரியிலிருந்து அத்தனை பேரும் தன்னுடைய சொந்த செலவு பண்ணி 3 ஃப்ளைட்டு மாறி வந்தவங்களாக இருக்காங்க ஜெர்மனிலேருந்து, அம்மாவும் பொண்ணு. எவ்வளோ பேர்
எங்கள் விஜய்க்காக ஓட்டு போட வரேன். லட்சங்கள் எவ்வளோ சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் விரும்புகிற, அதாவது சில பேர் அண்ணங்கிற, சில பேர் தலைவர்கள் சொல்கிறாங்க, விஜய் அவர் புதுசாக வந்திருக்கார், அரசியலை மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார், கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவை, எங்களுடைய வாக்குகளை பதிவு பண்ணுறதுக்கு வெளிநாட்டிலேருந்து வரேன்னு சொல்லி வெளிநாட்டில் வந்து எத்தனை பேர், லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க உங்களுக்கு. அதை இந்த லிஸ்ட்டை எடுத்தாலே மலைக்கிறாங்க. இப்போ மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே மலைக்கிறது காரணம் வந்து இவ்வளோ பேர் வெளிநாட்டிலேருந்து ஓட்டு. இங்கே சந்து பொந்தெல்லாம் பார்த்தா விஜய் விஜய் விஜய். தேர்தல் நெருங்கிச்சு, ஃபஸ்ட்டு ஓட்டாக வந்து போட்டுருங்க, மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை இட்டார். வந்தாங்க, ஓட்டுகளை அடித்து வாரி அரைச்சாங்க. ஒவ்வொரு வீட்டில் ஒரு விஜய் இருக்கிறதா சொன்னார், விஜய் இருக்கிறதா சொன்னார். நான் சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு வீட்லேயுமே 3-4 விஜய், 3-4 விஜய், ஒட்டு மொத்தமாக 6 ஓட்டுன்னு 6 ஓட்டுமே டிவிக்கு விஜய்க்கு வந்துருக்குங்க. பேரண்ட்ஸ் கூட சொல்கிறாங்க, எனக்கு 65 வயசு 70 வயசு, நான் விஜய்க்கு ஓட்டு போட்டோம். எத்தனை பேர் வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? பெங்களூரு, ஹைதராபாத், ஆந்திரா, ஏகப்பட்ட ஸ்டேட்லேருந்து வந்து நேராக இங்கே வந்து உள்ளே இறங்கி, ஏன்னா அங்கே போய் வேலை செய்யறவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து போய் கார் மூலம் ட்ரெயின் மூலமாக வந்து ஓட்டு போட்ட ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா மிகப்பெரிய வான்முயர வாக்குகளை அதாவது அள்ளி வீசியிருக்காங்கன்னு தான் தோணுது. தேர்தல் நடந்துச்சு, 85% மேலே ஒவ்வொரு தொகுதியிலையுமே 10% 20% அதிகமாக இருக்கப்பட்டது. கரூரில் மிகப்பெரிய அளவில் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அங்கே தான் ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பே நடந்தது விஜய்க்கு. தன்னால் அத்தனை பேர் இழந்ததை வந்து தாய்க்கவே முடியல அவர்னால. பட் அதற்கு விஜய் காரணம் இல்லைங்கிறத நிறைய பேருக்கு தெரியும். அஜித் முதல் குரல் கொடுத்தாரு உங்களுக்கு. அதை ஓட்டு போடும்போது அஜித் முதன்மையாக ஃபஸ்ட்டு ஓட்டை போட்டு போனார். ஆனால் அதுவுமே ஒரு விமர்சனத்துக்கு ஆனிச்சு. நோ நீடுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு சோஷியல் மீடியாவில் வைரல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சார், அவர் சொன்னதே வேறங்க, நீங்கள் எடுத்துக்கிட்ட விதம் வேற. நீங்கள் தமிழில் டீட்டெயிலாக நீங்கள் பேசலாம், இவ்வளோ விஷயங்கள் பேசலாம் தமிழில். இங்கிலீஷில் இவ்வளோண்டு பேசினா போதும், அர்த்தங்கள் நிறையா இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் கேட்ட கேள்வி என்ன? மீடியா நண்பர்கள் கேட்டது ஒரு கேள்வி, ஓகே, அது யூஸ்வல், எல்லாருமே இருக்கிறதுனால கேள்விகள் கேட்குறாங்க, தப்பு இல்லை. பட் அவர் வந்து இந்த நேரத்துக்கு இந்த கேள்விக்கு பதில் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போனார். அதுதான் நிஜம், அதுதான் உண்மை. அதான் உடனடியாக தலைகீழாக மாறும்போது அஜித் உடனே சுரேஷ் சந்திரா விட்டு உடனே தகவல் கொடுனார். சுரேஷ் சந்திரா வந்து மிகப்பெரிய விளக்கத்தை கொடுத்தார். அதுதான் விஜயும் அஜித்தும் நெருங்கிய நண்பர்கள், ஷாலினியும் சங்கீதாவும் நண்பர்கள், அஜித்தோட பசங்களும் விஜய் பசங்க நண்பர்கள். ஜேசன் சஞ்சய்க்கு அஜித் மிகப்பெரிய ஒரு வெல்விஷராக இருக்கார். இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க எல்லா பேருமே. இப்போ தன் நண்பனுக்கு போய் அவர் துரோகம் பண்ணுவாரா? ஸோ துரோகம் அவர் பதில் சொல்லுவாரா? கிடையாது. அவர் சொன்ன பதில் வேற, எடுத்துக்கொள்ளப்பட்டது வேற. அதனால் இந்த மாதிரி தேர்தல் 23ஆம் தமிழ் திரையுலகமே ஒட்டுமொத்தமாக தன்னுடைய வாக்குகளை போட்டிருக்காருங்க. அத்தனை பேர் விஜயோட காஸ்டியூமை போட்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த முறை நீங்கள் 2021 அவர்கள் ஓட்டு போட்ட வீடியோ இருக்குது, நீங்கள் பாருங்கள். இந்த முறை அவர்கள் எந்த காஸ்டியூம் வந்தாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், வீடியோ இருக்குது, ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க நிறைய பேர். சார், அதில் தான் ஒரு கேள்வி வருது என்னென்னா, இவ்வளோ நாள் விஜயை பின்தொடர்பவர்களையும் விஜயை ரசிக்கக்கூடிய ரசிகர்களையும் தற்கொலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த எலெக்ஷனுக்கு வந்து நிறைய நடிகர்கள் வந்து அதே மாதிரியான காஸ்டியூமில் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த தற்கொலை நடிகர் கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சேர்த்து பேசுகிறாங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாலே தற்கொலையா சார்? இது எப்படி எடுத்துக்கிறது? விஜய் நான் ஒன்று கேட்குறேன். விஜயோடைய டிவிகே கட்சியில் இருக்கிறவர்கள் எல்லாமே படித்த இளைஞர்கள், எல்லாமே சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள், மருத்துவர்கள், வக்கீல்கள், இவ்வளோ பேர் எல்லாமே இருக்காங்க. கிட்டத்தட்ட படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மற்ற எந்த கட்சியில் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, லிஸ்ட் எடுங்க பார்ப்போம். இவர்கள் விசிலெடுத்த குஞ்சுகள் சொல்கிறீங்க, தற்கொலைகள் சொல்கிறீங்க. அந்த தற்கொலையிலும் விசிலெடுத்த குஞ்சுகளும் நீங்கள் சொல்லப்பட்ட அந்த நபர்கள் தான் வாக்கு சதவீதத்தை உயர்த்தியிருக்காங்க. இன்றைக்கி வெறித்தனமாக வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறோன்னு காமிச்சிருக்காங்க. அப்போ இவர்களை தான் நீங்கள் சொன்னீங்க, ஒரு ரசிகர்களை சொன்னீங்க அப்படின்னா திரையுலகத்தை சேர்ந்த மிக பிரபலமான நடிகர்கள் கூட தற்கொலைகளா? நீங்கள் எதை வேணாலும் அப்படியே டக்குன்னு மாற்றி பேசுவதை எப்படி நம்ம பார்ப்பது நம்ம அதை? ஸோ அதனால் தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் எல்லாம் பேசுனீங்க, விமர்சனத்தை அடிச்சிங்க. தேர்தலுக்கு பிறகு இந்த கருத்து கணிப்புகள் பொய்யாக்கப்பட்டது, வாக்கு சதவீதம் உயர்ந்தது. நேற்று விஜயை அதாவது கம்மியாக ஒரு மாதிரி மறைமுகமாக நேரடியாக விமர்சனம் செய்தவர்கள் இன்னைக்கு வாக்கு சதவீதம் விஜயனால தான் இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு, அவருடைய வருகை தான் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போகுது, மே 4ஆம் தேதி வாக்கு சதவீதத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு இன்றைய அரசியல் பிரபலங்கள் நிறைய தலைவர்கள் பேசுகிறவங்க பார்க்க முடியுது நம்ம. ஸோ நேற்று வேற, இன்று வேற.
ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு விஜய் முயற்சி பண்ணார். மக்கள் அந்த மாற்றம் தேவைன்னு அவர் நினச்சிட்டு இருந்த பீரியடு அவர் வந்து முயற்சி பண்ணுறாரு. அந்த மாற்றத்தை மக்கள் உருவாகியிருப்பார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், வாக்கு சதவீதம் உயர்த்தினதுனால. அதனால் இந்த விமர்சனங்களை கடந்து தான் விஜய் வந்திருக்கார். இதையும் கடந்து போவார். நடிகருக்கு அரசியல் தெரியாது, நடிகனுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்லிட்டு நடிகர்களை வச்சே விஜய் அடித்தாங்க. அப்படிங்கிற போது இந்த நடிகர்களில் ஒரு 4-5 பேர் தொடர்ச்சியாக விஜய் அட்டாக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? அதாங்க, எல்லாமே உடன் நடித்த நடிகர்கள். சமீபத்தில் போன வாரம் கூட தேர்தலுக்கு முன்னாடி கூட ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்து நீங்கள் பேசுனதை பார்த்துருப்பீங்க. ஹீரோ நடித்தார், கேரக்டர் வில்லன் அப்படி போகிறாரு. மிகப்பெரிய விமர்சனத்தை கொடுத்தார். அது ஜீரணிச்சிக்கவே முடியல. நீங்கள் விஜய் விமர்சனம் பண்ணலாங்க, தப்பு இல்லைங்க. நீங்கள் அரசியல் அனுபவம் இல்லைன்றீங்களா? ஓகே சொல்லுங்கள். 52 வயசு ஆச்சு. அரசியல் அனுபவம் இல்லாமல் இந்த அரசியல் இறங்கியிருப்பாரா? அதை முதல் யோசிக்க வேணாமா? ஸோ நடிகர்கள் வந்து அரசியல் தெரியாதுன்னு சொன்னீங்க. இதே மக்கள் தலைவர் எப்படி வந்தார்? ஆந்திராவில் என்டி ராமராவ் எப்படி வந்தார்? கட்சி ஆரம்பித்த 6 மாதத்துலேயே 47% வாக்குகள் பெற்று தனி மெஜாரிட்டியில் வந்து ஆந்திராவில் வந்து தெலுங்கு தேசத்தில் என்டி ராமராவ் அவர்கள் முதலமைச்சர் உட்காந்து எப்படி உட்காந்தாங்க? உங்களுக்கு கதை ஒருத்தருடைய ரூட்டு ஒன்று. ஸோ ஜெயலலிதா அம்மையார் வரலையா? எவ்வளோ வித்தியாசத்தில் வந்தாங்க. அதற்கு பிறகு சில நடிகர்கள் வந்தாங்க, சில சூழ்நிலைகள் வந்து அதில் வர முடியல. பட் கடைசி நம்பிக்கை அப்படின்னு விஜய் சொன்னார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். வள்ளுவருடைய அந்த விஷயத்தை கையில் எடுத்தார். கடைசி நம்பிக்கை உங்களுக்கு தேடி வர்றேன்றார். உண்மையிலே இதுதான் ஒரு ஸ்டார், ஒரு சினிமா நடிகர் வருவதற்கான கடைசி சந்தர்ப்பம் தான் நான் நினைக்கிறேன். அது விஜய். ஸோ அதில் விமர்சனங்கள் வந்து ஏகப்பட்டது வந்து நடிகர்கள் விமர்சனம் பண்ணாங்க, தாறுமாறாக விமர்சனம் பண்ணாங்க. அதே நடிகர் வீட்டிலேருந்து இன்னொரு அவருடைய சன், அவரும் ஹீரோ, அவர் டிவிகே உடைய 2 வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். பிரச்சாரத்துக்கு போகிறதாக சொன்னார். அவருடைய வாக்கை விஜய் தான் போட்டிருக்கீங்கிற விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஒரு வீட்டில் ஒருத்தர் இப்படியே ஒருத்தர் இப்படி, ரைட், ஓகே, உங்களுடைய நோக்கம் தப்பு இல்லை. பட் விமர்சனங்கிற அளவுக்கு ஒருத்தருடைய மனதை காயப்படுத்தக்கூடாது. வெற்றி பெறார், வெற்றி பெற 2வது விஷயம். யார் வெற்றி பெறவனே தெரியாது, மக்கள் யாருக்கு தீர்ப்பு கொடுப்பான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் பேச 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 மக்கள் வந்து அப்படியே கொந்தளிச்சு போனாங்க. ஒரு மனுஷன் வர்றான், சினிமா விட்டு 220 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வந்தாலும் வர்றாரு, நமக்காக வர்றாரு, நமக்கு விட்டுட்டு வர்றீங்கிறாரு, ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு போகலாம், அவரை போட்டு இத்தனை பேர் அடிக்கிறாங்களேன்ற அந்த எண்ணம் மக்களுக்கு தோணுச்சு. அது மற்றவர்களே உருவாக்கின ஒரு விஷயம்தான். அதை நீ விஜயை 10ஓட 12ஆக நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா அப்படி சாதாரணமாக இருந்திருக்கும். நீங்கள் பேச 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 மக்கள் மனசுல அப்படி அவர் உயர்ந்துட்டே போனார் விஜய். அதுதான் இந்த வாக்கு சதவீதத்தை மக்கள் உயர்த்தி காமிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சர்க்கார் படத்தில் பிரச்சனை வந்து வரும்போதே வந்து மிகப்பெரிய ஒரு கிங் மேக்கர் ஸ்க்ரீன் பிளே அந்த நடிகர் கூட விஜய்க்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி சங்கடத்தை ஏற்படுத்த மாதிரி தான் பேசினார். அவருடைய பையனும் ஹீரோ, பக்கா விஜய் ரசிகன். அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க, பக்கா விஜய் ரசிகை, எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு பத்திரிகை கொடுக்கணும், வரணும்னு பேசுகிறாங்க. இதை எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? அதை தமிழ் தொழிலுக்கு வந்து இந்த சுனாமி, இந்த அதாவது இந்த புயல் வரும்போது, இந்த வெள்ளம் பாதிக்கப்படும் போது, இந்த கொரோனா பீரியடில் வந்து பாதிப்பு ஏற்படும்போது தமிழ் தொழிலுக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? அதை சொல்லாமல் செய்து நிறையா, தெரியாமல் செய்து நிறையா. அதெல்லாம் நீங்கள் திருப்பி பார்க்கணும். நிறைய பேருக்கு என்ன செஞ்சான்னு கேட்குறாங்க. செஞ்சது யாரும் சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டார். விஜய் சொல்ல விரும்பலை. அது மக்களுக்கு தெரியும், வாங்குனவர்களுக்கு தெரியும். அதனால் அவருடன் நடித்த நடிகர்கள் மிகப்பெரிய அளவில் அம்புகளை வீசினாங்க, விஷம்புகளை வீசினாங்க. அந்த அம்புகளை பூரா மக்கள் மாலையெல்லாம் மாற்றி விஜய் கழுத்தில் போட்டிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நான் அரசியல் ரீதியாக விஜயை நிறைய பேர் எதிர்த்தாங்க. ஆனால் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர் வந்து பல்வேறு விமர்சனங்களை விஜய் மேலே வச்சுக்கிட்டு இருந்தார். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் கார் கண்ணாடியை உடைச்சிட்டாங்க, அதுக்கு ஒரு போஸ்ட் போடுறாரு, விஜய் ஃபேன்ஸை தாக்கி போடுறாரு, விஜய் ஃபேன்ஸ் தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போஸ்ட் போடுறாரு. என்ன சார் நடந்தது? அதாவது நிறைய பேர் விஜய் வந்து தாறுமாறாக பேசின விஷயம் நம்ம பார்த்தோம். அரசியல் ரீதியாக அடித்தவர்கள், ரொம்ப அசிங்கமாக பேசினவர்கள் வந்து சோமானப்படுத்தினவர்கள் மத்தியில் வந்து இடையில பார்த்தா ஜேம்ஸ் வசந்தன் அவர்களும் வந்து திடீர்னு அவர் எல்லா இதுலேயும் பேசும்போது பார்த்தோம்னா விஜயை ரொம்ப அடித்து பேச ஆரம்பித்தார். அவருடைய ரசிகர்களை விசிலடிச்சாங்க குஞ்சுகள்னு தற்குறி கூட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படும் போது விஜய் விமர்சனம் செய்வதற்கு ஓகே, அரசியலுக்கு வந்துட்டார், பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு யார் வேணாலும் நீங்கள் விஜயை பற்றி விமர்சனம் செய்யலாம், தப்பில்லை தான். பட் அது நியாயமானதாக இருக்க வேணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நாகரிகமாக இருக்க வேண்டும் அந்த விமர்சனம், ரொம்ப தரைக்குறைவாக இருக்கக்கூடாது. ஆனால் ஜேம்ஸ் வாசன் மேலே ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது கலைத்துறையில். இதே விஜய் அவர்கள் இருந்த கலைத்துறையில் தான் நீங்களும்
இசையமைப்பாளர் போனீங்க, ஒரு 11 படம் இசையமைச்சிருக்காரு. அதில் சுப்பிரமணியபுரம் தான் அறிமுக படம், நல்லா இருந்தது. அப்புறம் பசங்க பண்ணார், ஈசன் பண்ணாங்க. பெரிய அளவில் அவரால் அடுத்த கட்டத்துக்கு வர முடியவில்லை. அது ஒரு ஆதங்கம் அவருக்கு மனசுக்குள்ளேயே இருக்குது. அவர் எந்த கட்சியிலும் இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் சொல்கிறாங்க. தனிப்பட்ட நபராக வந்து நீங்கள் விஜயை அடின்னு அடிக்கிறது வந்து ஒரு நியாயம் இல்லைங்கிற அளவு தான் குரல் கொடுத்து, அதுக்கு மீறி அவர் பேசிகிட்டே தான் இருந்தார். பட் அந்த விமர்சனங்கள் வந்து ரொம்ப அருவருப்பாக தான் இருந்தது. ஓகே ரைட், இதெல்லாம் விஜய் கடந்து போவார், அது போயிட்டு தான் இருக்கார். பட் இப்போது திடீர்னு பார்த்தோம்னா அவர் ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன், காரை நிப்பாட்டிட்டு போயிருந்தேன், அந்த காரு கண்ணாடியை வந்து உடைச்சிட்டாங்க, உடைச்சது இந்த தற்கூறிகளா அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது, இங்கே விஜய் விமர்சனம் பண்ணுறீங்க. ஓகே, விஜய் ரசிகர்களையும் தொண்டர்களையும் வந்து தற்கூறிகள்னு வந்து சொல்கிறது வந்து அவ்வளோ வந்து நியாயமானதாக இல்லைன்னு தான் நான் வந்து இங்கே பதிவு பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவர்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. பட் ஓகே, அந்த விசிலடிச்சா குஞ்சுகள் தற்கூறிகள் வந்து எந்த அளவுக்கு விஜய்க்கு வாக்கு போட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தை உயர்த்திருக்காங்க அப்படிங்கிறது இன்றைய மற்ற அரசியல் கட்சிகளுடைய மிகப்பெரிய பார்வையாக இருக்குது, பேசும் பொருளாக இருக்குது. விஜயனால தான் இவ்வளோ வாக்கு சதவீதம் ஏறி இருக்குன்றாங்க. வாக்குகள் மிகப்பெரிய விஜய்க்கு உழுந்திருக்குன்றாங்க. அப்போது நீங்கள் பொத்தாம்போக்கில் ஒரு விஷயத்தை நீங்கள் பேசிட்டே போகிறதா ஜேம்ஸ் வசந்தன்? அதை நீங்கள் பேசுகிறது, நீங்கள் நடுநிலையாளர்னு சொல்ல போனோம்னா இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுகிறது வந்து சரியான முறையா இல்லை. ஆனால் விஜய் ரசிகர் தான் அடிச்சிருப்பாங்க, அந்த தற்கூறிகள் தான் பண்ணியிருக்குமாறு மாதிரி அவருடைய அந்த கருத்துக்கள் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், காவல்துறையினுடைய விசாரணையில் வந்து இது அரசியல் நோக்கத்தோடு எந்த சம்பவம் நடக்கலை. அவர் சாப்பிட போகும்போது ஒரு வீட்டு வாசலை நிப்பாட்டிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த வீட்டு உரிமையாளர் இருந்து வீட்டுக்குள்ளே போக முடியல, ரொம்ப அவசரத்துக்குனால போக முடியல, அந்த நெருக்கடியான ஒரு சூழலை மாற்றிட்டு போயிட்டார். 25 நிமிஷத்துக்கு மேலே வண்டி நிப்பாட்டி போனவர் வரல. இது யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த கோபத்தின் வெளிப்பாடாக அந்த கனடியை வந்து வீட்டின் உரிமையாளர் தான் உடைச்சிருக்கிறதா இப்போ முதல்கட்ட விசாரணையில் தகவல் வந்திருக்கு. இப்போ நீங்கள் அவசரப்பட்டு விஜயுடைய தற்கொலையில் தான் உடைச்சான்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லிட்டீங்களா? இது எவ்வளோ மிகப்பெரிய தவறு அது. இப்போ ஜேம்ஸ் வசந்த் மேலே வந்து அந்த விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? இப்போ விஜய் ரசிகர்களும் தற்கூறிகளா இல்லை ஜேம்ஸ் வசந்த் தற்கூறியா? இப்போ நீங்கள் எந்த தகவலுமே இல்லாமல் நீங்கள் ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்துறது தப்பு இல்லையா? நீங்கள் விசாரணை வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு தகவலை சொல்லியிருக்கலாம். அவசரப்பட்ட விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் விஜயை வந்து தரக்குறைவாக தாறுமாறாக நீங்கள் பேசணுடைய அந்த நோக்கம் மனசுக்குள்ளே இருக்குல்ல. அப்போ எது நடந்தாலும் இந்த விஜயுடைய ரசிகர்கள் பண்ணாங்க நீ சொல்லிட்டு போயிருவீங்களா ஈஸியாக? அது தவறு இல்லையா? அது இப்போது காவல்துறை விசாரணையின் பேரில் அந்த சம்பவம் அரசியல் ரீதியாக நடக்கவில்லை. வீட்டு வாசல் நிப்பாட்டு போனதுனால வீட்டு உரிமையாளர் பண்ணின ஒரு சம்பவம் இதுங்கிற தகவல் அறிக்கை வந்திருக்கு. இப்போ ஜேம்ஸ் வந்து என்ன பண்ணுவார்? அவர் சொன்னதுக்கு இந்த மன்னிப்பு கேட்பாரா விஜய் ரசிகர்கள்ட்ட? அது கேட்டு தான் ஆகணும். நீங்கள் தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே இந்த குற்றம் சுமத்த தப்பு இல்லையா? இப்போ யார் தற்கூறி? அதனால் விஜயை பேசுகிறவர்கள் பேசிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இது விஜய் எல்லாமே கடந்து போயிட்டாருங்க. தேர்தலும் முடிந்து போச்சு. அவர்கள் வாக்கு எந்த அளவுக்கு போட்டுற ஒரு விஷயம் நமக்கு தெரிந்து போச்சு இல்லையா? விஜயினுடைய இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொண்டு நிப்பாட்டினதே சுற்றி உள்ளவர்கள் மட்டுமே தான். மக்கள் மிகப்பெரிய அறிவாளிகள், நான் சொல்லிக்க விரும்புகிறேன். விஜய் ரசிகர்கள் அறிவாளிகள், விஜய் தொண்டர்கள் அறிவாளிகள், புத்திசாலிகள், படித்தவர்கள், படித்த இளைஞர்கள், மருத்துவர்கள், வக்கீல்கள், ஆசிரியர்கள், தொழிலதிபர்கள், இத்தனை பேரும் விஜய் கட்சியில் இருக்காங்க. மீண்டும் ஒருவர் யாருமே தயவு செய்து விசிலடிச்சா குஞ்சுகள் தற்கொலைகள்னு சொல்லாதுங்க. அந்த 2 வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. அந்த 2 வார்த்தைகளுக்குள்ள மக்கள் வந்து தாறுமாறாக தன்னோட வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அது நீங்களே உணர்ந்துட்டீங்க. இப்போ நேற்று பேசுவது உண்டு, இன்றைக்கு நீங்கள் பேச வேறு மாதிரி போயிட்டுருக்கு. பார்க்கலாம் மக்களுடைய தீர்ப்பு மே 4ஆம் தேதி என்ன வருதுங்கிறது. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப